ஹலோ மக்களே, ரீசெண்டாக நான் MSPT விசிட் பண்ணியிருந்தேன். அதான் செய்யாரில் இருக்குல்ல நம்ம மஹிந்திராவுடைய SUV ப்ரூவிங் ட்ராக், அதுதான் MSPTன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ராக் வந்து நான் விசிட் பண்ணியிருந்தேன். அது கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் TRB ராஜா வந்து கிராஷ் டெஸ்ட் லேப் ஓப்பன் பண்ணி வச்சாரு. அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வெளியான மஹிந்திரா தார் ராக்ஸ் இருக்கு இல்லையா, 64 கிலோமீட்டர் ஸ்பீடில் வேகமாக வந்து கிராஷ் பண்ணி அதோட இம்பேக்ட் எல்லாம் என்னன்றதை ரீட் பண்ணுவாங்க இல்லையா, ரேட்டிங்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது பார்ப்போம் இந்த விஷுவல்ஸ் எல்லாம். ஸோ அதை வந்து நாங்கள் லைவாக வந்து விசிட் பண்ணியிருந்தேன். இம்பேக்ட் ஆன அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ பார்க்கலாம் இந்த கிராஷ் டெஸ்ட்டில். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, முதல்ல இங்க இருக்கிற ஒரு 110 டன் இருக்கக்கூடிய ஒரு செவுறு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளாக் வந்து ஃப்ரண்ட் கிராஷ் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க. அது இல்லாம சைடு ரியர்னு எல்லா கிராஷுக்குமே ஆன மெட்டீரியல்ஸ் எல்லாம் இவங்க கையில இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கொலிஷன் டெஸ்ட் தான். வாங்க பார்க்கலாம். இந்த கிராஷ் டெஸ்ட் நடத்துறதுக்கு முன்னாடியே வந்து வண்டியை ஃபுல்லாக செக் பண்ணிடுறாங்க ப்ராப்பராக. அது மட்டும் இல்லாமல் கார் ஃபுல்லாக வந்து சென்சார் டிவைஸ் அட்டாச் பண்ணுறாங்க. ஏன்னா ரீடிங் எடுக்கணும் இல்லையா, ஒவ்வொரு மில்லி செகண்டுக்கும் அதில் என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத வந்து ஒரு மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக வந்து ஃபுல்லாக சென்சார் டிவைஸை கார் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டு காருக்குள்ள ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பொம்மையை செட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம மனுஷங்களுக்கு பதிலாக அங்கே டம்மின்னு சொல்லுவாங்க அதுங்களா. ஸோ நமக்கு பதிலாக அந்த பொம்மையை வச்சு அந்த பொம்மையிலையும் அந்த மாதிரி சென்சார்ஸை செட் பண்ணிடுவாங்க, ஏதாவது இம்பாக்ட் அந்த பொம்மைக்கு ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி A to Z வந்து 360 டிகிரிலையும் டெஸ்ட் பண்றாங்க. வண்டி டெஸ்ட்டுக்கு ரெடி ஆனதும் அதை கரெக்டா பொசிஷன் பண்றாங்க, எந்த இடத்துல எப்படி கிராஷ் ஆகணும் அப்படின்றத பொசிஷன் பண்ணி கண்ட்ரோல் ரூம் டேக் ஓவர் பண்றாங்க. இப்போ இந்த காரை பாருங்க எவ்வளவு வேகமா வந்து மோதுதுன்னு. காரோட ஃப்ரண்ட் பார்ட் மொத்தமாக காலி. ரேடியேட்டர் ஆயில் பார்த்தீங்கன்னா கீழே கொட்டி இருக்கு, அப்படி செதறி இருக்கு இடிச்சதும். டயரே நசிங்கி இருக்கு பாருங்க ஃப்ரண்ட் வீல். இப்போ இந்த கிராஷ்ல நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த இம்பாக்ட் வந்து கேபின்குள்ள ஏற்படலை. இந்த வேகத்தில் இடிச்சும் வந்து அந்த எஃபெக்ட் வந்து கேபின்குள்ள சுத்தமாக கன்வே ஆகலை. சாதாரணமா இந்த மாதிரி ஏதாவது வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா டோர்ஸ் ஓப்பன் ஆகாது, பட் இதில் வந்து டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது. ஏன்னா வந்து கிரம்பிள் ஜோன் வந்து மொத்த இம்பாக்டையும் உள்வாங்கிக்கிச்சு, அந்த இம்பாக்டை கேபினுக்கு டிராவல் பண்ண விடலை. ஸோ நைஸ்ல. ஏதாச்சும் இன்சிடென்ட் இந்த மாதிரி நடந்தா கூட கதவை திறந்து ஈஸியா வெளியில வரலாம். இப்ப அப்படியே நம்ம இன்டீரியரை நோட் பண்ணுவோம். பொம்மைகளுக்கும் எதுவும் ஆள பாத்தீங்களா, ஏர் பேக்கும் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ இதுல என்னன்னா, இந்த பொம்மைக்கு நெத்தியில முட்டியில எல்லாத்துலயுமே வந்து ஒரு சின்ன பெயிண்ட் ஸ்டிக்கர் மாதிரி ஒண்ணு வைக்கிறாங்க. இப்போ எப்படின்னா, அந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகிறதும் சரி, அந்த பொம்மை வந்து ஃப்ரண்ட்ல டேஷ்போர்ட்ல இடிக்கிறது, இது எல்லாமே வந்து அந்த நெத்தியில இருக்கக்கூடிய அந்த பெயிண்ட் ஸ்டிக்கர் வந்து எங்க இடிக்குதோ அந்த இடத்துலயுமே அந்த பெயிண்ட் ஒட்டும். ஸோ இது வந்து எங்க இடிச்சிருக்கு அப்படின்றது மட்டும் இல்லாம உள்ளேயுமே வந்து சின்ன சின்ன கேமராஸ் வச்சு மானிட்டர் ஆகுது, எப்படிலாம் மூவ்மெண்ட் வருது, முட்டி அடியப்படுதா, இல்ல வந்து நெத்தி நேரா இடிக்குதா, இல்ல கை ஏதாவது ஃபிராக்சர் ஆக வாய்ப்பு இருக்கா, இப்படின்னு சொல்லிட்டு இன்ச்சா வந்து ஃபுல்லா மானிட்டர் பண்றாங்க. இந்த லேப் வந்து மஹிந்திரா ஓபன் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா, இதுக்கப்புறம் வந்து வெஹிக்கிள்ஸை கிராஷ் டெஸ்டிங் கொடுக்கறதுக்கு பிஃபோர் அவங்களே வந்து ஓனா டெஸ்ட் பண்ணி என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணணும், எதுல இவ்வளவு இம்பாக்ட் வருது, இதில் எப்படி மாத்தினா இந்த இம்பாக்ட் குறையா அப்படின்றத ஓனா டெஸ்ட் பண்ணி நியூ வெஹிக்கிளை பில்ட் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க.